கடைசியா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் இதுல இப்போ கம்யூனிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் செட்டப் எப்படி இருக்கும், எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேபி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அட்வான்ஸ்டா குழப்பற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்க படிச்சுட்டு போற மாதிரியே கூட எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. த ஜென்ரல் கான்டெக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் known as communication. அந்த 4 ஆப்ஷன்ல என்னவா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பொசிஷன், ப்ராசஸ், கன்வென்ஷன். ஓகேவா? இது அந்த 4 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இது லாஸ்டா நடந்த கொஸ்டின்ல இருந்து எடுத்து. சரியா? தி ஜெனரல் கான்டெக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் known as என்ன கேட்டகரியில வருது? சிச்சுவேஷனா, பொசிஷனா, ப்ராசஸா, கன்வென்ஷனா? ரைட். அண்ட் ஆன்சர் இஸ் சிச்சுவேஷன். ஓகேவா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அந்த இடத்த பொறுத்து, ரைட், அந்த என்ன சொல்றது, அந்த இடத்த பொறுத்து, இந்த மீன்ஸ் டொபோகிராபிக்கலா நான் சொல்ல வரல. ஓகேவா? சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ரைட். அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர், இல்ல இந்த 2 கொஸ்டினோட இந்த நீங்க வெயிட்டேஜையும் பாருங்க. முதல் கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ரைட். அஃப்கோர்ஸ் சிச்சுவேஷனா, பொசிஷனா, ரைட். பட் லுக் அட் த செகண்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். இது கொஞ்சம் ஈஸி தான். ரைட். அண்ட் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 5 இது பார்ப்போம். ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னு எலக்ட்ரானிக் அப்சர்வேஷனா, செகண்ட் ஒன் டெக்னிக்கல் மீடியம், third one large audience. So mass communication, right? So we know what is mass communication. So first என்ன இருக்கு? electronic observation இருக்கு, அடுத்து technological medium இருக்கு, right? and large audience இருக்கு, and professional communicators இருக்காங்க. கடைசில என்ன இருக்கு? organizational structure, right? and இதுல கீழ இருக்கிற ஆப்ஷன்ல எது வரும் பாருங்க. A, B, C. Maybe I mean option 1 இல்ல only A, C, D. option 2 or A, C, D. I mean sorry, A, C, D, E. ஓகேவா? Third one option is A, C, D, E. And the last one is B, C, D, E. Option A, B, C, D. இந்த 4ல எது வரும்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா போதும். So we know what is mass communication, right? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ மாஸ் கம்யூனிகேஷன் போது அதுல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. சரி, அந்த 5ல என்ன அப்படின்னா முதல்ல என்ன விட்டுறணும்? லார்ஜ் ஆடியன்ஸ். ஓகே, அப்ப கண்டிப்பா என்ன வரும்? சி வரும். ஓகேவா? சி வரும்போது 4 ஆப்ஷன்லையும் சி இருக்கு. அடுத்து நமக்கு என்ன தெரியும்? ப்ரொஃபஷனல் கம்யூனிகேட்டர்ஸ் உள்ள இருப்பாங்க. ரைட். அடுத்து அது ஒரு ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். மாஸ் கம்யூனிகேஷன் இருந்தாலுமே அது என்ன கிடையாது, ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாமலாம் போகாது. ஓகேவா? தெளிவான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரோட தான் இருக்கும். ரைட். அடுத்து டெக்னாலஜிக்கல் மீடியம். இதுல எலக்ட்ரானிக் அப்சர்வேஷன் தான் இருக்காது. ஏன்னா மாஸ் கம்யூனிகேஷன் போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கிடையாது, டெக்னிக்கல் மட்டும் உள்ள வராது, நான் டெக்னிக்கலும் உள்ள வரும். ஓகேவா? அது எல்லாமே டெக்னிக்கல் சார்ந்து தான், டெக்னிக்கல் பேஸ்டு தான் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால ஆப்ஷன் ஏ மட்டும் தான் என்ன அப்படின்னா அங்க என்ன அப்ராப்ரியேட். இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கம்யூனிகேஷனை பத்தியோ மாஸ் கம்யூனிகேஷன் பத்தியோ ஃபுல் டெப்தா படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பேப்பர் 1ங்கும் போது இதுக்கு நம்ம அதிக டைம் போடணும், கொஞ்சம் போடாம இருக்கிறதா நல்லது. ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் என்ன அப்படின்னா கொஞ்சம் பேசிக்ஸா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் புரிஞ்சிடும். ரைட். ஸோ த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஒன்லி பி, சி, டி, ஏ. எது இன்அப்ராப்ரியேட் அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்சர்வேஷன். ரைட். ஏன்னா அங்க என்ன வராது, நம்ம ஃபுல்லாவே என்ன கிடையாது, மாஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே டெக்னிக்கல் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ஸா இருக்கலாம். ரைட். அதெல்லாமே என்னதான் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில தான் வரும். ரைட். அதனால எலக்ட்ரானிக் அப்சர்வேஷன் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து சிச்சுவேஷன். ரைட். அண்ட் தேர்ட் ஒன் இது வந்து இப்ப சொன்ன மாதிரி ரெக்டோரிக்கல் ஸ்டடிஸ். ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸ் ஒன். ரைட். இதுல என்ன அப்படின்னா ஆனா இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஓகேவா? நீங்க நல்லா பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன்ல ரெக்டோரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஓகே இந்த 5 ஆப்ஷனை பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேரா லாங்குவேஜ், கிளஸ்டர்ஸ், ஜான்ரே, ஃபார்ம், நேரேட்டிவ். ரைட். ஸோ வாட் ஆர் தி? பேரா லாங்குவேஜ், கிளஸ்டர்ஸ், ஜான்ரே, ஃபார்ம், நேரேட்டிவ். ரைட். இந்த 5 ஆப்ஷன்ல ரைட் ஓரளவுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜான்ரேவா இருக்கட்டும், ரைட், ஃபார்மா இருக்கட்டும், நேரேட்டிவ், இதெல்லாம் ஒரே கேட்டகரியில வந்து பேரா லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். அப்படித்தானே? ரைட். ஸோ இந்த 3ங்கும் போது நீங்க அந்த என்ன செஞ்சிடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு ஓகே பேரா லாங்குவேஜ் அது வேற, லாங்குவேஜ் வேற, பேரா லாங்குவேஜ் வேற. அப்படித்தானே? ரைட். ஸோ அப்போ இது ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜோட குறியீடுகள்,
ரைட். அந்த லாங்குவேஜஸ்க்கான என்னென்ன குறியீடுகள் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிளஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஜான்ரேவா இருக்கட்டும், ஃபார்மா இருக்கட்டும், நேரேட்டிவா இருக்கட்டும், ரைட். இதுதான் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். ஓகேவா. பேரா லாங்குவேஜ்ங்கிறது என்ன கிடையாது, அது ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. மேபி அது இன்னொருட சப்செட்டா இருக்குமே தவிர எதுல வராது, உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. புரியுதா. மொழியோட வடிவங்களுக்குள்ள என்ன வராது, பேரா லாங்குவேஜ் வராது. ரைட். இப்படிதான் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனோட கொஷின்ஸ் இருக்கும். இந்த 3 கொஸ்டின்ல உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த செட்டுக்குள்ள எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு. ஓகேவா. ஆனா இந்த 3 தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த 3 தான் என்ன அப்படின்னா ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ல எடுத்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வர 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 எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா. பட் இந்த 3 மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கும். ரைட். எப்படி கேட்கறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கேட்கறாங்க. கொஞ்சம் நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு இதுக்கு டைம் அதிகமா கொடுக்க மாட்டோம். ஆனா ஓரளவு கொஞ்சம் தெளிவா நின்று யோசிச்சோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், இதை கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அகைன் BCDE ஆப்ஷன் 2. ஓகேவா. கிளஸ்டர் இருக்கட்டும், ஜான்ரேயா இருக்கட்டும், ஃபார்மா இருக்கட்டும், நேரேட்டிவா இருக்கட்டும், இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வரும். ஓகேவா. ரெக்டோரிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இதுதான் வரும். அண்ட் த ஃபோர்த் ஒன் ஆஸ் ஐ செட், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. இன் கம்யூனிகேஷன் எ டெக்ஸ்ட், ஒரு கம்யூனிகேஷன் நடக்கு, ரிசீவருக்கும் சென்டர் கடையில் என்ன இருக்கு, ஒரு கம்யூனிகேஷன் நடக்கு அப்படின்னா ஓகேவா. அதுல டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் என்னவா இருக்கும், நான் ரெஸ்பான்சிவா, மிலிட்டரி எக்ஸசைஸா, நியூராலஜிக்கல் ரிசர்ச்சா, சோசியல் இன்டராக்ஷனா. பார்த்த உடனே தெரியும். ரைட். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம் அப்படித்தானே. ஸோ டெக்ஸ்ட், இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. ஒரு கம்யூனிகேஷன்ல டெக்ஸ்ட். ஓகேவா. நான் ரெஸ்பான்சிவ் கண்டிப்பா வராது, மிலிட்டரி எக்ஸசைஸ் இல்ல, நியூராலஜிக்கல் ரிசர்ச்லாம் கிடையாது. ரைட். ஸோ சோசியல் இன்டராக்ஷன் கம்யூனிகேஷனால என்னதான் இன்டராக்ஷன் தான். ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியாகவும் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. And yes, the next question. The idea that mass media don't have much power, right, to directly influence the audience led to the concept of. 4 ஆப்ஷனையும் பாருங்க. ஓகேவா. கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. The idea that mass media, ஓகேவா, don't have much power to directly influence the audience led to the concept of. இது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் தியரி. ஓகேவா. நம்ம இதுல என்ன அப்படின்னா அந்த தியரிஸும் பார்ப்போம். ஓகே. மொத்தம் 3 தியரி இருக்கு கம்யூனிகேஷனுக்குள்ள. என்ன அப்படின்னா 3 தியரி வரும். சிம்பிள் தியரி தான். அதுல ஒரு தியரி தான் இது. ஓகேவா. ஸோ கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ரைட். ஸோ டோன்ட் ஹாவ் மச் பவர் டு டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த ஆடியன்ஸ். ஓகேவா. லெட் டு த கான்செப்ட் ஆஃப். அப்போ இது குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்குள்ள. ஓகேவா. இதுக்கு என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு டெரிட்டரி இருக்கு. ரைட். ஸோ விச் மீன்ஸ் வாட், லிமிடெட் எஃபெக்ட்ஸ். ஓகேவா. ஸோ மாஸ் எஃபெக்ட்க்கும் போது என்ன கிடையாது, பவுண்டரியே கிடையாது. ஃபுல்லா என்னதான், ஃபுல்லா ஓப்பன் டு ஆல். ரைட். இண்டிவிஜுவல் எஃபெக்ட்க்கும் போது அதுல மாஸ் மீடியாக்கு இண்டிவிஜுவல் எஃபெக்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா. தென் ரெகுலேட்டட் எஃபெக்ட், அப்படி ஒரு தியரி இல்லை. ஸோ டைரக்டா என்ன அப்படின்னா லிமிடெட் எஃபெக்ட்ஸ் தான். ஓகேவா. அந்த டேர்ம்ஸ் நீங்க இப்பவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. லிமிடெட் எஃபெக்ட்ஸ் தியரினா என்னன்னு பார்த்துக்கோங்க. இது போக என்னென்ன தியரிலாம் வரும் அப்படின்னா கல்ச்சுரலிஸ்ட் தியரின்னு ஒரு கான்செப்ட் வரும். நம்ம அதை பார்ப்போம். ஓகே. தியரி செக்ஷனுக்குள்ள நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ரைட். ஸோ இப்போதைக்கு இதுல என்ன அப்படின்னா லிமிடெட் எஃபெக்ட். ஓகேவா. லிமிடெட் எஃபெக்ட்னா என்ன, இட் இஸ் அன் ஐடியா. ஓகேவா. லிமிடெட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது அது ஒரு ஐடியா தட் மாஸ் மீடியா டோன்ட் ஹேவ் மச் பவர் டு டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த ஆடியன்ஸ் லெட் டு த கான்செப்ட். ஓகேவா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச் ஆஃப் த, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரைட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சோசியல் சயின்ஸ். ஓகேவா. இதுல இந்த கான்செப்ட்லேயே இந்த சோசியல் சயின்ஸுங்கிறதுக்குள்ளே என்ன அப்படின்னா அந்த 5ல் 1 போயிடும். ரைட். Social sciences have contributed much to the knowledge of mass communication. Which of the following social sciences have contributed much to the knowledge of mass communication? So anthropology, sociology, psychology, social medicine, right, different studies. அப்ப இந்த 5ல் 3 தான் என்ன அப்படின்னா சோசியல் சயின்ஸ் பிரான்ச்குள்ளே வருது. ஓகேவா. 3 தான் வருது, மற்ற 2 வராது. நமக்கு அது இதுலேயும் தெரியுது. ஸோ அந்த 3 என்னன்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க எக்ஸாம்ல. ரைட். அந்த எலிமினேஷன் மெத்தட்ல கூட என்ன செஞ்சிருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாட் ஆர் தே. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டிஃபென்ஸ் வராது எப்பவுமே. ரைட். டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் உள்ள இந்த மாஸ் கம்யூனிகேஷனுக்குள்ள வராது. ரைட். மாஸ் கம்யூனிகேஷன்ல வந்தாலும் சோசியல் சயின்ஸ் பிரான்ச்சுக்குள்ள டிஃபென்ஸ் வராது. அடுத்து என்ன அப்படின்னா சோசியல் மெடிசன், இதுவும் உள்ள வராது. இப்படி ஒரு
பிரான்ச் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சோஷியல் மெடிசன் ஜஸ்ட் என்னதான் ஒரு ஃபார்ம் ஃபார்ம் ரெடி பண்ணதுதான், ஒரு புதுசா மேபி, ரைட்? ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, சைக்காலஜி. இப்படி நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல எலிமினேட் பண்ணாலுமே மற்ற மூணுமே அந்த கான்செப்டுக்குள்ள வருதான்னு பாருங்க. சரியா? ஸோ வாட் ஆர் த ஆன்சர்ஸ்? என்ன சொன்னோம்? ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, சைக்காலஜி, ரைட்? Which of the following social sciences have contributed much to the knowledge of mass communication? ரைட்? ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம இப்போ சொன்ன ஆன்சர் ஆந்த்ரோபாலஜியா இருக்கட்டும், சோஷியாலஜியா இருக்கட்டும், சைக்காலஜியா இருக்கட்டும், அது மாஸ் கம்யூனிகேஷனுக்குள்ள வருதான்னு பாருங்க. சரி, அந்த டிஃபென்ஸ் வராது, ரைட்? சோஷியல் மெடிசன் வராது, இந்த மூணு உள்ள வருதா, ரைட்? மாஸ் கம்யூனிகேஷன்ல அதோட டாமினேஷன் இருக்கா, ரைட்? அவ்வளோதான். ஓகேவா? தென் எஸ், மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ என்ன அப்படின்னா ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின்ல ஒன்று என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் வருது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஓரளவுக்கு என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கணக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, கான்செப்ட், ரிலேட்டட் மீடியம். ஓகேவா? கான்செப்ட், மீடியம். இந்த பக்கம் என்ன கான்செப்ட் இருக்கு? அட்டென்ஷன் எக்கனாமி, ரைட்? நேரோ கேஸ்டிங், சிங்க்ரோனைஸ் ஆடியன்ஸ், பெக்யூலியர் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட்னஸ். மீடியம் என்னெல்லாம் இருக்கு? பப்ளிக் ஸ்பீச், டெலிவிஷன், இன்டர்நெட், எஃப்எம் ரேடியோ. கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள எந்தெந்த கான்செப்டுக்குள்ள எந்தெந்த மீடியம் வரும் அப்படின்னு என்ன செஞ்சிட வேண்டியதான். பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ரேட் பண்ணிக்கலாம்.
இருக்கும்.